Hello everyone, welcome to Literature Complex. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா The Age of Tennyson from Hudson's History of English Literature தான் அந்த வீடியோ முழுமையும் பார்க்க போகிறோம். As usual like other ages, Hudson இந்த ஏஜையுமே the verse part தனியாக, the prose தனியாக, the novel தனியாக 3 செக்ஷனில் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செக்ஷனான the verse part பற்றி மட்டும்தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வேர்ஸ் பார்ட் அப்படின்னு தனியாக எடுக்கும் பொழுதும் அதுலேயும் ஒரு 4 டைட்டில்ஸ் கீழே நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரு. அவர் இந்த செக்ஷனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறான்னா த ஏஜ் ஆஃப் டென்னிசன் ப்ரௌனிங் த poets of the other poets of the period அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைட்டில்ஸ் கீழே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. 4 டைட்டில்ஸ் கீழே பேசுகிறாரு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய த ஏஜ் ஆஃப் டென்னிசனில் த சோஷியல் அண்ட் த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஏஜ் எப்படி இருந்ததுன்னு நமக்கு சொல்கிறாரு. அண்ட் அதில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டர்ஸ் எதை பற்றி எழுதியிருக்கிறாங்க, என்ன அவங்களுடைய கண்டென்ட் அண்ட் த ரைட்டிங் ஸ்டைல் வந்து எதை பற்றி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ வித் த ஏஜ் ஆஃப் டென்னிசன். ஸோ த ஏஜ் ஆஃப் டென்னிசன் அப்படின்னு பார்க்கும்போது ஹட்சன் த விக்டோரியன் ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்படி த ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்தை வந்துட்டு த ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் கூடலாம் ரெப்ரசென்ட் பண்ணி நமக்கு சொன்னாங்களோ அதே போல் த ஏஜ் ஆஃப் டென்னிசனை வந்து இன்னொரு வகையில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா த விக்டோரியன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் டென்னிசன் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பீரியடில் இங்கிலாண்டை ரூல் பண்ணது யார், அந்த சொசைட்டி யார் கீழே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குயின் விக்டோரியாவுக்கு கீழே இருந்திருக்குது. த மோஸ்ட் ஆஃப் த பீரியட் குயின் விக்டோரியா தான் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. 1830 to 1840 அந்த டிகேட்டில் வந்துட்டு முழுமைக்கும் குயின் விக்டோரியா வந்து இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. பட் ஹர் ஓன் லைஃப் எக்ஸ்டெண்டட் டில் 1901 வரைக்கும் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த விக்டோரியா ரூல் பண்ண அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1830 to 1840. அண்ட் த ஏஜ் ஆஃப் டென்னிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நம்ம பார்க்குறது 1832 to 1887. ஸோ இந்த ஏஜ் வந்து குயின் விக்டோரியா ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். குயின் விக்டோரியா ரூல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய 2 கிரேட் டாமினன்ட் மூமெண்ட் ஆர் த மெயின் கரண்ட்ஸாக ஹட்சன் வந்து நமக்கு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு த ப்ராக்ரஸ் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் த ப்ராக்ரஸ் ஆஃப் சயின்ஸ். ஸோ இங்கே சொல்லியிருக்கக்கூடிய த ப்ராக்ரஸ் ஆஃப் சயின்ஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் டார்வின் கிட்டேருந்து தொடங்குது. சார்ல்ஸ் டார்வின்ஸ் ஆன் த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்துட்டு பப்ளிஷ் ஆகிறது இந்த டைமில் தான் 1859. டியூரிங் திஸ் ஏஜ் ஆஃப் டென்னிசன் விக்டோரியன் ஏஜில் தான் அந்த ஒரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்துட்டு பப்ளிஷ் ஆகுது. ஸோ இது வரைக்குமே நம்மளுடைய மக்கள் எதை வாசிச்சுட்டு இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய கற்பனை காவியங்களையும் நேச்சரை பற்றின விஷயங்களையும் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் பற்றின விஷயங்களும் நிறைந்த கதைகளையே வாசிச்சுட்டு இருந்த மக்கள் புதுசாக அந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸை வாசித்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து சயின்ஸ் வேர்ல்டுக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை வந்து வாசித்ததும் மக்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து வேறு பக்கம் வந்து போகுது. ஃபெய்த் அண்ட் ரீசனுக்கு இடையில இருக்கக்கூடிய கிளாஷஸ் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சயின்ஸ் ரிலேட்டட் திங்ஸில் வந்து அவங்க வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை இன்னுமே வந்து அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க. அண்ட் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் எதுக்கு வழிவகுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன்ஸ்க்கு வந்து நிறைய வழிவகுக்குது. இந்த ஏஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து நடக்கும். மெஷின்ஸோட அரைவல்ஸ் அதிகமாகும். அண்ட் அதனுடைய விளைவாக ஃபேக்ட்ரிஸ் அண்ட் லேபர் கிளாஸ் பீப்புளெலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கப்படுவாங்க. அதாவது மெஷின்ஸோட அரைவல்ஸ் எல்லாம் அதிகமானதும் மேனுவல் சப்ளையர்ஸை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்த அந்த முதலாளிகள் எல்லாருமே மெஷின்ஸை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய வந்து மிஷின்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக இது வந்துட்டு எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாய்க்கு கீழே மிகப்பெரிய டிஃப்ரென்ஸை வந்து ஏற்படுத்தும். இதனால் நிறைய சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்ரஸ் ஆஃப் டெமோக்ரஸிக்கும் வந்து வழிவகுக்குது. ஸோ த ப்ராக்ரஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் த ப்ராக்ரஸ் ஆஃப் டெமோக்ரஸி இது ரெண்டுமே ஒரு விஷயத்தில் வந்து கனெக்ட் ஆகும். இந்த ப்ராக்ரஸ் ஆஃப் சயின்ஸ்னால நிறைய பேருக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அதாவது வசதி படைத்தவங்களுக்கும் லேண்டட் அரிஸ்டோக்ரஸி கம்யூனிட்டிக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இதனால் பாதிப்படைகிறவங்க நம்மளுடைய ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். அண்ட் சொசைட்டியில் நிறைய சோஷியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை சரி செய்கிறதுக்காக கவர்மெண்ட் அண்ட் த ஒர்க்கிங் கிளாஸ் கம்யூனிட்டி எல்லாமே சேர்ந்து நிறைய மூமெண்ட்ஸ் கொண்டு வராங்க. அதுதான் டெமோக்ரஸியில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராக்ரஸாக ஹட்சன் வந்து சொல்கிறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரிஃபார்ம் பில். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படின் போது இந்த ஏஜுக்கான இன்ட்ரொடக்ஷனாக நீங்கள் எழுத வேண்டியது சார்ல்ஸ் டார்வினோடைய ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பற்றி சொல்லணும். அண்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் மெஷின்ஸ் பற்றி நீங்கள் வந்து எழுதணும். அண்ட் இங்கே வந்துட்டு ப்ராக்ரஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லும்போது த ரிஃபார்ம் பில் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லணும். இந்த ரிஃபார்ம் பில் அப்படிங்கிறதும் வந்துட்டு எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயம்தான் இந்த ரிஃபார்ம் பில். பட் அதனாலையுமே வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம், அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஈக்குவாலிட்டி வந்து கிடைக்கல அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இந்த ரிஃபார்ம் பில் எமர்ஜ் ஆன வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1832. இது ரொம்ப ஆக்டிவாக இருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா
1885 to 1867 வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வரும்போது அவங்களுக்கு அதிகமான அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கல. பட் அகெயின் வந்து இதை ஆக்டிவ் பண்ணுறாங்க 1885 டு 1807. அப்போவும் லேபரிங் கிளாஸ் பீப்புளுக்கான நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸை முன் வச்சு தான் அந்த ரிஃபார்ம் பில் வந்து கொண்டு வராங்க. அதாவது நம்ம ஊரில் கொண்டு வருவாங்க இல்லையா சீர்திருத்த மசோதா, அந்த மாதிரியான சீர்திருத்த மசோதா சட்டங்கள் தான் வந்துட்டு இந்த ரிஃபார்ம் பில். அண்ட் இதை தொடர்ந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சாட்டிசம் மூமெண்ட் அப்படிங்கிறதையும் வந்துட்டு எமர்ஜ் பண்ணுறாங்க. இட் வாஸ் எமர்ஜ்டு இன் 1836. 1836 வந்து இந்த சார்ட்டிசம் மூமெண்ட் வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்காக தான். அது ஆக்சுவலாக வந்துட்டு பிரிட்டிஷ் ஒர்க்கிங் கிளாஸ் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்லவே செய்வாங்க. ஸோ இந்த பிரிட்டிஷ் ஒர்க்கிங் கிளாஸ் மூமெண்ட்டான சார்ட்டிசம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து நாங்களும் வந்து எங்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும், ரைட் டு ஓட் வந்து எங்களுக்கு கொடுங்க, ஈக்குவல் எலக்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுவுமே ஈக்குவாலிட்டியை நோக்கிய ஒரு பயணம் தான் வந்துட்டு சொல்லலாம். எங்களுக்குமே வந்துட்டு மற்ற மக்களை போல் ரைட் டு ஓட் எல்லாமே வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்காக கொண்டு வராங்க. ஸோ த ப்ராக்ரஸ் ஆஃப் டெமோக்ரஸியில் நம்ம வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது வந்து எதெல்லாம் பார்த்தீங்கன்னா த ரிஃபார்ம் பில் அண்ட் த சார்ட்டிசம் மூமெண்ட். ஸோ த சோஷியல் அண்ட் த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டாக ஹட்சன் வந்து த ஏஜ் ஆஃப் டெனிசனில் இதை பற்றி தான் பேசுகிறாரு. அண்ட் இதற்கப்புறமா அவர் சொல்லுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்டைல். ரைட்டர்ஸ் வந்து எதை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. ஆப்வியஸாக நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை தான் அவங்க ரைட்டர்ஸ் வந்து எப்போவுமே அவங்க சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை தான் அவங்க ரைட்டிங்ஸில் பேக்ரவுண்டில் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில் நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டு சோஷியல் கண்டிஷன் ஆஃப் இங்கிலாண்டை தான் வந்து கொண்டு வராங்க. நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஃபிக்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. சோஷியல் ப்ராப்ளம் நாவல்ஸ் தான் வந்துட்டு இந்த ஏஜில் வந்து அதிகமாக எமர்ஜ் ஆகிருக்கிறதா வந்து ஹட்சன் வந்து சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிளாக யாருடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரல் டிக்கன்சன், ரஸ்கின், கிங்ஸ்லே, மிஸ்ஸஸ் ப்ரௌனிங், எலிசபெத் கேஸ்கெல், இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இதிலிருந்து இவங்களுடைய ஒர்க்ஸை பார்த்தாலே சோஷியல் கண்டிஷன் ஆஃப் இங்கிலாந்து டியூரிங் தட் விக்டோரியன் ஏஜ் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து சொல்கிறாரு. அண்ட் இதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஹட்சன் வந்துட்டு இந்த இன்ட்ரொடக்ஷனை வந்து ஒரு 2 பேரோட பேரை சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்னிசன் அண்ட் ப்ரௌனிங். ஸோ இந்த மாதிரி சோஷியல் கண்டிஷன் இப்படி இருந்தது, பொலிட்டிக்கல் சோஷியல் பேக்ரவுண்ட் இப்படி இருக்குது, ரைட்டிங் ஸ்டைல் மோஸ்ட்லி அவங்களோட கான்டென்ட் இதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா வேர்ஸ் பார்ட்டுக்குள்ளே இப்போ தான் ஹட்சன் வந்துட்டு என்டர் ஆகுறாரு. டென்னிசன் அண்ட் ப்ரௌனிங் தான் வந்துட்டு இந்த ஏஜில் பொயட்ரிக்கு வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒர்க்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ லெட்ஸ் see Tennyson. Tennyson was born in 1809 and died in 1892. 1809 பிறந்து 1892 வந்து இறந்து போயிடுறாரு. அண்ட் he won the Chancellor's Medal ஃபார் டிம்பக்டு அப்படிங்கிற அவருடைய போம்காக சான்சலர்ஸ் மெடல் வந்துட்டு வின் பண்ணுறாரு. கேம்பிரிட்ஜில் வந்துட்டு 1829 இவருக்கு சான்சலர்ஸ் மெடல் வந்து கிடைக்குது. அண்ட் இவர் வந்து எப்போ பாய்ட் லாரட் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1850. ஹி பிகம் பாய்ட் லாரட் இன் 1850. அண்ட் இவருடைய ரைட்டிங் கரியர் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 60 years. ஹிஸ் ஆக்டிவிட்டி அஸ் அ பாய்ட் எக்ஸ்டெண்டட் ஓவர் மோர் தென் 60 years வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஹட்சன் வந்து சொல்லியிருக்கிறாரு 60 yearsக்கு மேலே வந்துட்டு இவர் வந்துட்டு நிறைய ரைட்டிங்ஸ் வந்து எழுதிட்டே இருந்திருக்கிறாரு, கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர் அண்ட் இவருடைய ரைட்டிங் ஸ்டைல் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதுக்காக இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸாக இங்கே கொடுத்துருக்கிறது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா டிம்பக்டு அப்படிங்கிற போயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. டிம்பக்டு, த பிரின்சஸ் இன் மெமோரியம், மவுட் அ மோனோட்ராமா, நாக் ஆர்டன் அண்ட் அதர் போம்ஸ், இடில்ஸ் ஆஃப் த கிங். அண்ட் ஒரு 3 ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. குயின் மேரி, ஹரால்ட், பெக்கெட் அண்ட் ஹிஸ் ஃபிலாசபிக்கல் போயம்ஸ்ன்னு சொல்லிட்டு சில போயம்ஸ் வந்து சொல்கிறாங்க. த ஏன்ஷியன்ட் சேஜ், வேஸ்ட்னஸ், அக்பர்ஸ் ட்ரீம், அண்ட் அது போக கிராசிங் த பார், லாக்ஸ்லே ஹால் 60 years ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்துட்டு இவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு, நல்ல ஒர்க் வந்துட்டு பெஸ்ட் ஒர்க் வந்துட்டு இதெல்லாம் தான் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நீங்களே வந்துட்டு நாமளே நம்மளுடைய காலேஜ் சப்ஜெக்ட்ஸ்லலாம் வந்து பார்த்துருப்போம். சிலபஸில் வந்து இவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸாக வந்து வேறு ஒர்க்ஸாக நமக்கு வந்து நிறைய போம்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. யூலிசஸ் படிச்சிருப்பீங்க, த லோட்டஸ் ஈட்டர்ஸ், பிரேக், டித்தோனஸ், இந்த மாதிரி நிறைய அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸும் வந்துட்டு இருக்குது. பட் இங்கே இவருடைய கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சரை எடுத்து பேசுகிறதுக்காக ஹட்சன் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்ஸ் தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாம். ஸோ இங்கே வந்துட்டு த பிரின்சஸ் பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் விக்டோரியன் பீரியட் வந்துட்டு டெனிசனோட ஏஜில் ஒரு மாடர்ன் சொசைட்டியாக வந்துட்டு மாறிட்டு இருந்துச்சு. ப்ராக்ரஸ் ஆஃப் சயின்ஸ் நிறைய இருந்தது, ப்ராக்ரஸ் ஆஃப் டெமோக்ரஸிலையும் நிறைய வந்துட்டு முன்னேற்றம்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதனால் அந்த மாடர்ன் சொசைட்டியில்
விமன் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, அவங்களுடைய எஜுகேஷ்னல் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது, அதை பற்றியெல்லாம் இந்த பிரின்சஸ் அப்படிங்கிற போமில் வந்துட்டு இவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறத வந்து ஹட்சன் வந்து சொல்கிறாரு. அண்ட் அது கூடவே வந்துட்டு இன் மெமோரியமில் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்தர் ஹென்ரி ஹாலம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு டென்னிசனோட ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த டென்னிசனோட ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இறந்து போயிடுறாங்க. அந்த டெத்தில் இன்ஸ்பயர் ஆகி அவர் கொடுக்கக்கூடிய எழுதி தான் இந்த இன் மெமோரியம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் மற்ற எந்த ஒர்க்ஸையும் பற்றி வந்து இவர் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் இது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ், குயின் மேரி, ஹரால்ட் பெக்கெட், இதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அண்ட் ஃபிலாசபிக்கல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஏன்ஷியன் சேஜ், வாஸ்ட்னஸ், அக்பர் ஸ்ட்ரீம் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாரே தவிர அந்த ஒர்க்ஸ் எதை பற்றினது அப்படிங்கிற ஸ்டோரி லைன்லாம் வந்துட்டு ஹீ டிடன்ட் இன்ட்ரடியூஸ் டு அஸ். அண்ட் இவரோட ரைட்டிங் ஸ்டைல் பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, Tennyson is noteworthy for even perfection of his style, his wonderful mastery of language, at once simple and ornate. சிம்பிள் அண்ட் ஆர்னேட்டாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. லாங்குவேஜ்மே வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மாஸ்ட்ரியானதாக இருந்ததாக வந்து தான் ஹட்சன் வந்து சொல்கிறாரு. அண்ட் இவருடைய போம்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம், நமக்கே வந்துட்டு தெரியும் இவர் வந்துட்டு நிறைய ரொமான்டிக் ஸ்டைல்லையே வந்துட்டு நிறைய ரைட்டிங்ஸ் கொடுத்துருக்கிறதா. ஸோ ஹட்சன் வந்து சொல்கிறாரு, ஹி ரோட் ஆன் கிளாசிக்கல், ரொமான்டிக் அண்ட் மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ். அவர் வந்துட்டு மாடர்ன் சப்ஜெக்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ணி தேடி எழுதலை. சயின்ஸ் ரிலேட்டடான இல்லைனா வந்துட்டு ஒரு மாடர்ன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை மட்டும் ஹி டிடன்ட் இன்ஃப்ளூயன்ஸ். கிளாசிக்கல் ரைட்டிங்கும் கொடுத்துருக்காரு, ரொமான்டிக்கும் கொடுத்துருக்காரு, மாடர்ன் சப்ஜெக்ட்ஸையும் வந்துட்டு சூஸ் பண்ணி நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து அதுலேருந்து எடுத்துருக்கிறாரா ஹட்சன் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. அண்ட் வேர்ட்ஸ்வர்த் கூட 2 இடத்துல வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. வேர்ட்ஸ்வர்த்தே வந்துட்டு டென்னிஸில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசைடட்லி த கிரேட்டஸ்ட் ஆஃப் அவர் லிவிங் போயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ்வர்த் மென்ஷன் பண்ணதை இங்கே ஹட்சனும் திரும்ப மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இவருடைய ரொமான்டிக் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வேர்ட்ஸ்வர்த்தை போலவே ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப்பை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த சப்ஜெக்ட்ஸ் டேக்கன் எல்லாமே வந்துட்டு ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப்பில் இருந்தது அப்படின்னு வந்து ஹட்சன் வந்து சொல்கிறாரு. அண்ட் லாக்ஸ்லி ஹல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்துட்டு ஸ்பிரிட் ஆஃப் யங் இங்கிலாந்து எப்படி இருந்தது, அவங்களுடைய ஃபெய்த் இன் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் த ப்ராக்ரஸ் ஆஃப் மேன்கைண்ட் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத தான் லாக்ஸ்லி ஹல்லில் வந்துட்டு டென்னிசன் வந்து விவரிச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அண்ட் லாக்ஸ்லி ஹல் 60 years ஆஃப்டர்லேயும் அதே தான். பட் ஆஃப்டர் சம் இயர்ஸ் வந்து எப்படி இருந்தது, 1842 இதை கொடுத்துருக்கிறாரு. அண்ட் 1886 அந்த ஃபெய்த் இன் சயின்ஸ் அண்ட் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சயின்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அந்த ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸை காட்டுற மாதிரி அதே ஒர்க்கை வந்துட்டு 1886 வந்து திரும்ப வந்துட்டு கொடுக்குறாரு. ஸோ இதை தான் வந்துட்டு டென்னிசனுடைய கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சராக ஹட்சன் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. தென் ஹீ மூவ்ஸ் டு ப்ரௌனிங். ராபர்ட் ப்ரௌனிங் பற்றி பேசுகிறாரு. ராபர்ட் ப்ரௌனிங் பார்த்திங்கன்னா 1812 எடின்பர்கில் வந்துட்டு பிறந்திருக்கிறாரு ராபர்ட் ப்ரௌனிங். அண்ட் இவரும் வந்து பார்த்திங்கன்னா டென்னிசன் மாதிரி அவருடைய லைஃப் டைமில் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமை வந்துட்டு லிட்ரேச்சருக்காக தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்டிங்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இவருடைய ஃபர்ஸ்ட் ஒர்க் எப்போ அப்பியர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்பியர்ட் இன் 1833. அந்த ஒர்க்கோட நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா Pauline appeared in 1833. அண்ட் இவருடைய நெக்ஸ்ட் ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா 1835. பாலினுக்கு அப்புறமா பப்ளிஷ் ஆன ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து பேராசெல்சஸ் வந்துட்டு பப்ளிஷ் ஆன இயர் வந்துட்டு 1835. அண்ட் ஸ்ட்ரஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ராஜடி வந்து எழுதுறாரு, 1837 பப்ளிஷ் ஆகுது. ஸ்ட்ரஃபோர்ட் பப்ளிஷ்ட் இன் 1837. அண்ட் சார்டலா 1840 வந்துட்டு சார்டலா அப்படிங்கிற ஒரு ஒர்க் வந்துட்டு பப்ளிஷ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு 1841 to 1846 வரைக்கும் இந்த டைமில் வந்துட்டு இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பப்ளிஷ் ஆனது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஸ் அண்ட் பொமக்ரானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ட்ராமாட்டிக் அண்ட் மிசலினஸ் போயம்ஸ் ஆஃப் ப்ரௌனிங் தான் வந்துட்டு பெல்ஸ் அண்ட் பொமக்ரானட்ஸ். இது வந்து 1841 to 1846 பப்ளிஷ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் 1846 அதே வருஷத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹி மேரிட் எலிசபெத் பேரட். அண்ட் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தான் வந்துட்டு ப்ரௌனிங்கை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு அதர் பாய்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே வந்துட்டு நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கை மேரிட் பண்ணதுக்கப்புறமா ஹீ வென்ட் டு இட்டலிக்கு வந்துட்டு போயிடுறாரு. இங்கிலாந்துலேருந்து இட்டாலிக்கு வந்துட்டு போயிடுறாங்க. அண்ட் இட்டாலி போனதுக்கப்புறமா அவர் எழுதின ஒரு ஒர்க் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஈவ் அண்ட் ஈஸ்டர் டே அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுறாரு. அண்ட் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1850 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் மென் அண்ட் விமன் 1855 வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க.
அண்ட் ட்ரமாட்டிஸ் பர்சனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் வந்து 1864 பப்ளிஷ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே 1861 வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலிசபெத் பேரட் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. ஸோ எலிசபெத் பேரட் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க மறுபடியும் வந்துட்டு ப்ரௌனிங் வந்துட்டு இங்கிலாந்துக்கு போயிடுவாங்க. ஸோ ப்ரௌனிங் இங்கிலாந்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எழுதின ஒர்க் தான் வந்துட்டு ட்ரமாட்டிஸ் பர்சனே. அண்ட் அதை தொடர்ந்து வந்துட்டு அவருடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ட்ரமாட்டிக் நரேட்டிவ் போயம் த ரிங் அண்ட் த புக் வந்து பப்ளிஷ் ஆகுது. 4 வால்யூம்ஸில் பப்ளிஷ் ஆகுது. ரிங் அண்ட் த புக் 4 வால்யூம்ஸில் 1868 to 69 வரைக்கும் பப்ளிஷ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸில் வந்துட்டு 1889 வந்துட்டு இறந்து போயிடுறாரு. அண்ட் அவர் இறந்து போன அதே நாள் December 12, 1889 தான் வந்துட்டு அவருடைய லாஸ்ட் ஒர்க்கான அஸ்லாண்டோ அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஒர்க் வந்துட்டு பப்ளிஷ் ஆகுது. அண்ட் இதுதான் வந்துட்டு இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக இவருடைய கான்ட்ரிபியூஷன் டு விக்டோரியன் பொயட்ரிக்கு வந்துட்டு ஹட்சன் வந்துட்டு பேசியிருக்காரு. அண்ட் இவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெனிசன் போலவே இவரும் நிறைய டைமை வந்துட்டு ரைட்டிங்காக தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவருடைய ரைட்டிங் ஸ்டைல் எப்படி வந்து நம்ம வந்து பார்த்தோம் முன்னாடியான ப்ரீவியஸ் ஏஜஸ்லலாம் ரொமான்டிக் பீரியடில் கூட பார்த்தோம். பைரனுடைய ரைட்டிங் ஸ்டைல், அவருடைய ஒர்க்ஸில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கக்கூடிய ரைட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பைரனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரௌனிங்கோட ரைட்டிங் ஸ்டைல், அவருடைய கண்டென்ட், அவருடைய சுப்ரீம் ஸ்ட்ரென்த் அண்ட் பியூட்டி அண்ட் என்டியூரிங் பொய்டிக் வேல்யூ, இதெல்லாம் அவருடைய ஒர்க்கில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கிரிட்டிக்ஸ் ஆஃப் ஏல் ஸ்கூல்ஸ் வந்து எப்படி கம்பைன் பண்ணி சொல்கிறாங்கன்னா ப்ரௌனிங் கல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரௌனிங் கல்ட் எப்போவுமே இந்த பைரனிசம், ப்ரௌனிங் கல்ட் இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை பார்த்தோன்னே எதுவும் புதுசாக நினைக்க வேண்டாம். அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸ் தான் வந்துட்டு இதெல்லாம். ஸோ ப்ரௌனிங் கல்ட் அப்படிங்கிறது இங்கே அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை தான் குறிக்குது. அண்ட் இவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிட்டாச்டு ஸ்பீச் ஆர் ட்ரமாட்டிக் மோனலாக். ட்ரமாட்டிக் மோனலாக் அப்படின்னு சொல்லும்போது மை லாஸ்ட் டச்சஸ் இஸ் அ மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரமாட்டிக் மோனலாக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவருடைய அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் சைடு வந்து பார்க்கும்போதுல இவருடைய கான்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இன்னர் மோஸ்ட் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப்பை வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியா இருக்குது. அவருடைய ஒர்க்ஸ், போம்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு ட்ராமாஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இவருடைய இன்னர் மோஸ்ட் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவருடைய பொயட்ரியில் வந்துட்டு இருக்கக்கூடிய மெயின் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ட்ரமாட்டிக் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹட்சன். பவர் ஆஃப் ட்ரமாட்டிக் இன்டர்பிரிட்டேஷன் ஆர் அமாங் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் ப்ரௌனிங்ஸ் பொயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ப்ரௌனிங்கோடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரௌனிங்ஸ் பொயட்ரி ஆர் இந்த ப்ரௌனிங் கல்ட் அந்த மாதிரி சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ரௌனிங்கோட எந்த ஒர்க்கை ரீட் பண்ணால் நம்ம ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமன் அண்ட் ட்ரமாட்டிஸ் பர்சனே, இந்த ரிங் அண்ட் த புக் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் ரீட் பண்ணான்னா வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஈஸிலி அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் வந்து சொல்கிறாரு. ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரியும் நமக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. அண்ட் ஆஸ் அ மாரலிஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் டீச்சராக ப்ரௌனிங் வந்துட்டு ஒரு டிஸ்டிங்க்ட் பிளேஸை வந்து மற்ற விக்டோரியன் ரைட்டர்ஸ்க்கு மத்தியில் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸ் வந்துட்டு ஆஸ் அ ரிலீஜியஸ் டீச்சராக ஒரு மாரலிஸ்ட்டாக வந்துட்டு ப்ரௌனிங்க்கு வந்து இருக்கிறதா ஹட்சன் வந்து சொல்கிறாரு. அது நமக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா an uncompromising foe of scientific materialism, he preached God and immortality as the central truths of his philosophy of life அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது philosophy of life அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒர்க்லேயுமே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். எல்லாருடைய ஒர்க்லேயும் எல்லா ஒர்க்லேயுமே வந்து எக்ஸிஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய விஷயம் தான் அந்த philosophy of life. அதாவது நமக்கு அவங்களுடைய கதையை வந்து எதன் மூலமாக சொல்கிறாங்க, எதை மையமாக வச்சு சொல்கிறாங்க. சில பேருடைய ஒர்க்கில் வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் மெட்டீரியலிசம் வந்து அதிகமாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். சில பேருடைய ஒர்க்கில் வந்து காடு தான் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும், கடவுளுக்கு கீழே தான் எல்லாமே நடக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கதையை வந்து சொல்லியிருப்பாங்க. கதை வந்து எந்த மாதிரியான விஷயத்துக்கு கூட மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த philosophy ஆஃப் லைஃப். ஸோ அது வந்து ப்ரௌனிங்கோட ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹீ இஸ் அன் அன்காம்ப்ரமைசிங் ஃபோர் ஆஃப் சயின்டிஃபிக் மெட்டீரியலிசம். ஹட்சன் வந்து சொல்கிறாரு ப்ரௌனிங் இஸ் லைக் அன் ரைவல் ஃபார் சயின்டிஃபிக் மெட்டீரியலிசம் நமக்கு வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ இவருடைய ஒர்க்ஸில் எல்லாமே வந்து காட் அண்ட் இம்மார்டாலிட்டி தான் வந்துட்டு ஒரு சென்ட்ரல் ட்ரூத்ஸ் ஆஃப் ஹிஸ் philosophy ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு அவர் வந்து ப்ரௌனிங்கோடைய ஒரு ஒர்க்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2
சென்டென்சஸை வந்து கோட் பண்ணி ப்ரௌனிங்கோட கான்ட்ரிபியூஷன் டு லிட்ரேச்சர் அண்ட் அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டைல் எல்லாம் பற்றி பேசி முடிக்கிறாரு. அந்த 2 கோட்டட் லைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோப் ஹார்ட் இன் த சப்டில் திங் தட் ஸ்பிரிட், hope hard in the subtle thing that spirit, gods in his heaven all's right with the world. இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும். காட் வந்துட்டு ஹெவனில் இருக்கிறாரு அண்ட் இந்த வேர்ல்டுலையும் எல்லாமே வந்து நல்லதாக தான் போய்கிட்டு இருக்கு. இதை வந்து இப்படியும் வந்து சாதாரணமாக எடுத்துக்கலாம். பட் டீப்பாக நம்ம பார்க்கும்போது காட் வந்து ஹெவனில் இருக்கிறதுனால, காடோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் வேர்ல்டில் வந்து எல்லாமே வந்து நல்லதாக நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ எனிவேஸ் இவர் வந்து சொல்ல வர்றது என்னன்னா, he is an uncompromising foe of scientific materialism and he preached God and immortality as the central truths of his philosophy of life அப்படிங்கிறத ஹட்சன் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அகெயின் ப்ரௌனிங்கை பற்றி பேசியும் வந்து முடிக்கிறாரு. Then he moves on to the other poets of the period. Other poets of the period னு பார்க்கும்போதும் ஹட்சன் he talks about nearly 10 writers from Victorian literature including Matthew Arnold and Elizabeth Barrett Browning. பட் அவங்கள பற்றி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் டு விக்டோரியன் லிட்ரேச்சராக ஹட்சன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் இதே வீடியோவில் பேசினா இட் வில் பி மோர் லாங். ஸோ ஐ வில் டெல் அபவுட் தம். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆல் தோஸ் டீட்டெயில்ஸ் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ ஸ்டே டியூன் வித் லிட்ரேச்சர் காம்ப்ளெக்ஸ். அண்ட் now thank you so much for watching this video, and if you find this useful, kindly share this video with your friends who are preparing for net and looking for UGTRB examination. So again, thank you so much and see you all in my next video. Take care and study well.